இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடான கோடி அற்புதங்களை இந்நாளும் செய்து கொண்டிருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இந்த காணொளியின் வழியாக உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியின் வழியாக ஆண்டவர் நாம் அனைவரும் நிறைவானதை நோக்கி பயணம் செய்ய நமக்கு அழைப்பு தருகிறார். அதாவது இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் குழல் ஊதினோம், அவர்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், ஆனால் அவர்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று சொல்லி இந்த மனிதர்களை திருத்தவே முடியாதா? எப்பொழுதுமே குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது இவர்கள் நிறைகளை காணப்போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதான் சொல்லுவாங்க, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத உதடுகளும் இல்லை, இது இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை என்று சொல்லுவார்கள். மனிதர்களாகிய நாம் பிறரையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய முதுகை நம்மால் பார்க்க முடியாதல்லவா? ஆகவே தான் பிறரையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்கின்ற அந்த குறைகள், குற்றங்களை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் பிறருடைய கண்ணில் இருக்கும் அந்த தூசியை கூர்ந்து கவனிப்பது ஏன்? நீங்கள் ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? மற்றவர்களிடம் இருக்கின்ற அந்த நிறைகளை பார்க்க வேண்டியது தானே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருவதை நாம் சிந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குறைகள் 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 எங்கே போனாலும் குறை. மனிதர்களாகிய நாம் ஒரு திருமணத்தை வீட்டிற்கு போனால் அந்த இடத்துல சாப்பாடு சரியில்லை, எனக்கு பீஸு இல்லைன்னு குறை. ஆலயத்திற்கு வந்தாலும் அந்த இடத்துலையும் குறை, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ட்டு எந்த இடத்திற்கு போனாலும் அன்புக்குரியவர்களே, யாரை பார்த்தாலும் குறை. எப்பொழுது தான் நாம் நிறைவை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம்? ஒரு 4 பேர் ஒன்று கூடுறாங்க அப்படின்னா ஆண்டவர் 4 பேரை குறித்து சொல்கிறார். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடுகிறார்களோ அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பெயரை இல்லாமல் நாம் வெறுமனே நாம் கூடியிருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம குறைகளைத்தான் சொல்லி கொண்டிருப்போம். பாருங்க, அரசியலை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள், சினிமாவை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள், விளையாட்டை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள், தேவையற்ற பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பார்கள். அதைத்தான் எபேசியர் 4:29 நாம் சிந்திக்கிறோம். கெட்ட வார்த்தைகளை பேசாதே, பயனுள்ளவற்றை நீ பேசு, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசு, புரணி பேசாத, குற்றம் கூறாத, குறைகளை கண்டுபிடிக்காதே என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் நிறைவானதை நோக்கி பயணம் செய்ய அழைப்பு தருகிறார். எதிர்மறையோடு சிந்திப்பதை விட நேர்மறையா சிந்தி எதையும் என்று சொல்கிறார். ஆகவே தான் இந்த குறைகளுக்காகவே ஒரு அருமையான ஒரு கதை சொல்லுவார்கள். பரிசோதிக்க நினைச்சான். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சான். அந்த ஓவியத்தை மக்கள் பல பேர் கூடுற ஒரு பொது இடத்துல வச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு பலகையில, நண்பர்களே, இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருக்கேன், நான் புதியவன், அதனால இதுல தவறுகள் இருக்கலாம், நீங்க எங்கெல்லாம் தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்க ஒரு இன்டு மார்க் போடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டான். அன்னைக்கு சாயங்காலம் போய் பார்க்கும்போது ஓவியமே தெரியல, முழுசுமா இன்டு மார்க் தான் இருந்துச்சு. அந்த இளைஞன் மனம் உடைஞ்சு போயிட்டான். இவ்வளவு தவறுகளை மக்கள் சுட்டி காட்டியிருக்காங்களே, இனி தான் ஓவியமே வரைய போறதில்ல அப்படின்னு முடிவெடுத்தான். அவனுக்கு உயிர் வாழவும் விருப்பமில்ல. தன்னோட குருவை சந்திச்சு அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொன்னான். அவரு அவனை தேத்திட்டு, எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு, மக்களோட கணிப்பு தவறுன்னு நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. தயக்கத்தோட அவனும் ஒத்துக்கிட்டான். அவனை முன்னாடி வரைந்த ஓவியம் மாதிரியே திரும்பவும் ஒரு ஓவியத்தை வரைய சொன்னாரு. அவனும் கஷ்டப்பட்டு முன்னாடி வரைஞ்சது மாதிரியே அச்சு அசலா ஒரு ஓவியத்தை வரைஞ்சான். குரு அதை எடுத்துட்டு போய் முன்னாடி ஓவியத்தை வச்ச அதே இடத்துல வச்சாரு. பக்கத்துல பலகையில, நண்பர்களே, நான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கேன், நான் புதியவன், அதனால இதுல தவறுகள் இருக்கலாம், இந்த ஓவியத்துல நீங்க எங்க தவற கண்டாலும் உடனே பக்கத்துல இருக்கிற பிரஷையும் பெயிண்டையும் வச்சு சரி செய்யலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. சாயங்காலம் 2 பேருமே போய் பார்த்தாங்க. ஓவியம் அப்படியே இருந்துச்சு. இதுல யாரும் எந்த திருத்தமும் செய்யல. குரு இன்னும் ஒரு நாள் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் கூட யாருமே ஓவியத்தை திருத்தம் செய்யல. குரு மாணவன்கிட்ட, பாத்தியா, குற்றத்தை சுட்டி காட்ட சொன்னா எல்லாருமே போட்டி போட்டுட்டு முன் வருவாங்க, குற்றத்தை திருத்தி மேம்படுத்த சொன்னா யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. இவங்களோட விமர்சனத்தை பார்த்து பயந்து உன்னோட வாழ்க்கைய பாழாக்கிக்க நினைச்சியே அப்படின்னு சொன்னாரு. பிறரிடம் குறைகளை பார்த்து நம்ம பேசி மகிழ்வது மிகவும் சுலபம். ஆனால் நம்மிடம் இருக்கிற குறைகளை நாம் திருத்திக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. நினச்சி பாருங்க, நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா எப்படி சண்டைக்கு போவோம், எப்படி என்னை பற்றி நீ பேசலாம், அதை சொல்லலாம் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம சண்டைக்கு போவோம். ஆனால் பிறரை பற்றி நாம் பேசும் பொழுது தேனுழுக சொல்கிறோம். அவனை பற்றி தெரியுமா, அவளை பற்றி தெரியுமா, அதை தெரியுமா, இதை தெரியுமா என்று சொல்லி நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய நேரத்தை நாம் அவர்களுக்கு நாம் செலவு செய்து நம்மை நாமே தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே ஆண்டவர் சொல்லுவதை போல நாங்கள் குழல் ஊதினோம், அவர்கள் கூத்தாடவில்லை. அதாவது நாங்கள் மியூசிக் போட்டு அவங்க டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஒப்பாரி வைக்கிறோம் ஆனால் அவங்க கண்ணீர் விட்டு அழுவ மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த சின்ன பிள்ளைங்க தான் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ யாரு, உன்னுடைய வயசு என்ன, நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய மெச்சூரிட்டி என்ன, உன்னுடைய முழுமை என்ன, உன்னுடைய ஆளுமை என்ன என்பதை ஆண்டவர் கேள்விக்குறியாக கேட்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இனி வரும் காலங்களில் பிறரை பற்றி நாம் குறை கூறாமல் எப்பொழுதுமே நிறைவை நாம் பார்ப்போம். அப்படி நாம் குறைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மால் எதையும் ரசிக்க முடியாது, எதையும் அன்பு செய்ய முடியாது, எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எவரையும் மன்னிக்க முடியாது. ஆகவே இறையாட்சியினுடைய விழுமியங்களை நாம் குப்பை தொட்டியில் போட்டுட்டு இந்த மனித ஆற்றலால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், முடியவே முடியாது என்பவர்களே. எதுவுமே தற்செயலாக நடப்பதே கிடையாது. எல்லாம் கடவுளுடைய கிருபையால், அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்திருக்கிறீங்களா, உட்காருறீங்களா, நடக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, கோயிலுக்கு போகிறீங்களா, பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிறீங்களா, அலுவலகத்துக்கு செல்லுகிறீங்க, எல்லாமே கடவுளுடைய கிருபையால், அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே தற்செயலாக நடப்பது கிடையாது. ஒரு அணுவும் அவரின்றி அசையாது அன்புக்குரியவர்களே. ஆகவே எந்நாளும் குறைகளை பார்க்காமல் நிறைவை நோக்கி நாம் பயணம் செய்வோம். அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா எதையும் குறை சொல்லவே மாட்டார், எல்லாத்துக்கிட்டையும் நிறைவை தான் பார்ப்பார். பைத்தியக்காரன், இவன் போசனை பெரியன், அதாவது பெருந்தினிக்காரன், இவன் குடிகாரன், இவன் வரி தண்டவர்களோடும் பாவிகளோடும் இவன் சேர்ந்திருக்கிறான், அவங்களோட நண்பன், இவன் பேய் பிடிச்சவன், இவன் பேய்களினுடைய தலைவன், இப்படின்னு ஆண்டவரை பார்த்து குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை எல்லாம் சபிக்கவில்லை, மாறாக அவர்களுக்கெல்லாம் ஆசி கூறுகிறார். ஆகவே நம்மை பற்றி குறை சொல்பவர்களை நாம் மன்னிப்போம். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனையே நம்ம கண்ணு காணாமல் போகிறது தான். நம்மை பற்றி நமக்கு தெரியும். இந்த உலகம் 1000 சொன்னாலும் உண்மை உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ஆகவே குறைகளை பார்க்காமல் எப்பொழுதுமே நிறைவை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். எப்பயாச்சும் யாராச்சும் நம்மளை பற்றி குறை சொல்ல வராங்க, பிறரை பற்றி குறை சொல்ல வராங்க அப்படின்னா கட்டாயம் அவர்களுக்கு நம்முடைய காதுகளை, நம்முடைய செவிகளை நம்ம கவனம் செலுத்தக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவை அடையாளம் வரைஞ்சிட்டு நம்ம பாட்டு நம்ம போயிடணும் அன்புக்குரியவர்களை. அப்படி அவர்கள் சொல்கின்ற அந்த குறைகளை நம் காதுகளால் கேட்டோம் என்றால் நம்மாலும் சும்மா இருக்க முடியாது. இந்த குறைய மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், அப்படியே காட்டு தீ போல பரவிவிடும். ஒருவரை பற்றி நாம் அவருடைய பெயரை கெடுத்து விடுவோம். இது ஆண்டவருக்கு அருவருப்பான செயல் என்பதை நாம் புரிந்து கொண்டு பிறருடைய நிறைகளை பார்ப்போம், குறைகளை பார்க்காமல் பிறரை ஏற்றுக்கொள்வோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன்.